நேயர்கள் வணக்கம். ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இறைவன் நம்மோடு இருக்கின்றார். நாமே அவர் விரும்பி உறையும் ஆலயம். ஆனால் அவர் பேசுவதை நாம் கேட்காதவாறு நம் மனதில் அலைகள் அலைமோதுகின்றன, கொந்தளிப்பை ஏற்படுத்துகின்றனவே. ஏன்? நம் மனதை இச்சைகளின் உறைவிடமாக, சுகபோக ஏக்கங்களின் இல்லிடமாக ஆக்கிக்கொள்வதால் தானே. உள்ளதே போதும் என்ற மனநிலையை வளர்த்து கொள்வோம். பொருளினால் அல்ல, இறைவன் நம் மீது அருளும் அருளினால். இந்த நல்ல சிந்தனையோடு இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். திருக்கோயில்கள் இறைவனின் உறைவிடங்கள். ஆலயங்கள் எல்லாவற்றிற்கும் அடிப்படை. எனவேதான் தமிழ் மூதுரை கொன்றைவேந்தன் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றெல்லாம் சொல்கிறது. கோ என்றால் தலைவன், இல் என்றால் இல்லம். தலைவனின் இல்லமே கோயில். தமிழகத்தில் தேவார பாடலால் கிடைக்கப்பெற்ற கோயில்கள் 274, திவ்ய தேசங்கள் 108. இவற்றை தவிர நிறைய ஆலயங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரலாறு உள்ளது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம் என்பதை காணலாம், வாருங்கள். தென் கங்கை என்று பிரசித்தி பெற்ற தாமிரபரணி நதியின் இரு கரைகளிலும் பல புண்ணிய தீர்த்த கட்டங்களும் பல க்ஷேத்திரங்களும் இருக்கின்றன. அப்படி அமைந்துள்ள தீர்த்த கட்டங்களுள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு ஜடாயு ராச்சந்திர தீர்த்தம் என்று பெயர். இந்த தீர்த்த கட்டமானது மேற்கு கிழக்காக ஓடும் நதியின் வடகரையில் அமைந்திருக்கிறது. திருநெல்வேலி ஜங்ஷனில் இருந்து கிழக்கே 5 கிலோமீட்டர் தூரத்திலும், சங்கர் நகர் தாளையூத்து புகைவண்டி நிலையத்திலிருந்து தெற்கே 5 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த தீர்த்த கோயில் அமைந்துள்ளது. இந்த தீர்த்த கட்டத்திற்கு அருகிலேயே சிலா விக்கிரகமாக ஹனுமான், சீதை, லட்சுமணருடன் ராமர் அருள் புரியும் காட்டு ராமசாமி கோயிலும், நேர்கிழக்கில் ராமலிங்கசாமி திருக்கோயிலும் அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோயில்கள் அமைந்திருக்கும் ஊர் அருகன்குளம் என்றழைக்கப்படுகிறது. அருகன்குளம் அருணனின் மகன்களில் ஒருவரான சடாயுவுக்கு மோட்சம் கிடைத்த புண்ணிய தலமாகும். மரணத் தருவாயில் சடாயுவுக்கு காட்சி கொடுத்த லட்சுமி நாராயண மூர்த்தி 5 தலை நாகருடன் கூடிய வடிவில் இத்தலத்தில் இன்றும் காட்சியளிக்கிறார். இங்கே சடாயு தீர்த்தம், ராம தீர்த்தம், சிவதீர்த்தம் என முன்னீரூற்று இருக்கின்றது. இது நன்னீரூற்று என்றும் அழைக்கப்படுகின்றது. பீகார் மாநிலத்தில் தேவ்கர் என்னும் ஊரில் உள்ள ராவண தீர்த்தத்தின் கரையில் திருநெல்வேலியிலிருந்து 5 மைல் தொலைவில் சடாயு, ராம, சிவதீர்த்தம் உள்ளன. அதில் குளித்து முத்தி பெறலாம் என்று வடமொழியில் எழுதி வைக்கப்பட்டுள்ள கல்வெட்டு காணப்படுகிறது. ராமாயண காலத்தில் பஞ்சவடியில் சீதை இலக்குவன் அனுமனுடன் ராமன் வனவாசத்தில் இருந்தான். மாயமானின் பின் சென்ற சீதையை ராவணன் தூக்கிச் செல்கிறான். இதைக் கண்ட தசரதனின் நண்பனான சடாயு ராமனின் பெருமையை எடுத்து கூறினான். செவிமடுக்காமல் செருக்கோடு சீதையை கடத்திச் செல்லும் ராவணனுடன் போர் புரிந்தான் சடாயு. ராவணனின் சந்திரகாச வாள் சடாயுவின் இறக்கைகளை வெட்டியது. மரணப்படுக்கையில் சடாயு வீழ்ந்து கிடந்த கோலத்தைக் கண்டு ராமன் மனம் கலங்கினான். முன் தோன்றிய சிவபெருமான் அந்த இடத்தில் கங்கை தீர்த்தத்தை உண்டாக்கினார். அதுவே இன்று சடாயு தீர்த்தமாக விளங்குகிறது.
மிக அருகிலேயே ராமன் பெயரால் ஒரு தீர்த்தத்தையும் தன் பெயரில் ஒரு தீர்த்தத்தையும் ஈசுவரன் உண்டாக்கி சடாயுவுக்கு முத்தி பெரும்பதம் கொடுத்தார். சடாயு தீர்த்தம் ஊறி ஓடிச் செல்ல அதன் மேலே சுயம்பு மூர்த்தியாக ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் காட்சியளிக்கிறார். சடாயு தீர்த்த மகிமை பற்றியும் லட்சுமி நாராயண பெருமாள் கீர்த்தி பற்றியும் தாமிரபரணி மகாத்மியம் என்னும் நூலில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. தை அமாவாசை, ஆடி அமாவாசை போன்ற புண்ணிய காலங்களில் இத்திருத்தலத்திற்கு பக்தர்கள் வந்து புனித நீராடி பெருமாளை வணங்கிச் செல்கிறார்கள். எண்ணத்துக்கும் எண்ண அலைகளுக்கும் ஆற்றல் உண்டு என்பதை அனைவரும் அறிந்துதான் இருக்கிறோம். தீய எண்ணங்கள் நமக்குள்ளும் விஷத்தன்மையை ஏற்படுத்தி மற்றவர்கள் மனதிலும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. நல்ல எண்ணங்கள் நமக்கும் நல்லதை கொடுத்து மற்றவர்களிடமும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. அதுதான் தர்மம் எனப்படுகிறது. அந்த தர்மத்தை சூது கவ்வினாலும் முடிவில் தர்மம்தான் வெல்லும். இவற்றை வலியுறுத்தி சொல்லும் விதமாக இன்றைய நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருமுறை விளக்கம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. எனைத்தானும் நல்லவை கேட்க என்று வள்ளுவர் சொன்னாரல்லவா, அதன்படி தினந்தோறும் நாம் கேட்டுக்கொண்டு வரக்கூடிய இந்த நல்லவைகளில் இன்று நாம் பார்க்கக்கூடியது அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது. யானைக்கு அவ்வளவு பெரிய கை இருக்கு, யாருக்கானும் கொடுக்குதா? மனிதர்களுக்கு இந்த கைகள் படைத்ததன் பயன் அடுத்தவர்களுக்கு கொஞ்சமாவது கொடுக்கணும். ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் சொல்கின்றோம் அல்லவா, அதை நமது திருமுறைகள் சொல்லுகின்றன. அப்படி கொடுக்காவிட்டால் என்ன நிகழ்வுகள் நேரும்? அற்புதமான பாடல் அது. ஈட்டிய தேன்பூ மனம் கண்டு இரதமும் கூட்டி கொணர்ந்து ஒரு கொம்பிடை வைத்திடும், ஓட்டி துரத்திட்டு அது வலியார்கொள காட்டி கொடுத்தது கைவிட்டவாறே. தமிழ் பாடல்களில் அற்புதமான பாடல் இது. எல்லாருக்கும் தெரிந்ததை வைத்து இந்த இடத்தில் நமக்கு விளக்கம் சொல்லுகின்றார் அந்த திருமுறையினுடைய ஆசிரியர். தேன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த தேனி தேன்கூட்டில் எவ்வாறு கொண்டு வந்து வைக்கின்றது? ஈட்டிய தேன் பூ மனம் கண்டு இரதமும். இந்த தேனி இருக்கின்றதல்லவா, அந்த பூக்களுடைய வாசனை அதை பார்த்து அழகாக போகின்றது. போய் ஒவ்வொரு மலர்களிலிருந்தும் தேனை கவர்ந்து கொண்டு உறிஞ்சி கொண்டு வந்து இரதமும் கூட்டி, இரதம் என்கின்ற இந்த வார்த்தைக்கு இந்த இடத்தில் பொருள் ரசம், சுவை என்று சொல்கின்றோம் அல்லவா. இரதமும் கூட்டி கொணர்ந்து ஒரு கொம்பிடை வைத்திடும். மலர்களிலிருந்து எடுக்கக்கூடிய தேனில் நீர்த்தன்மை அதிகமாக இருக்கும், கட்டியாக இருக்காது. அந்த நீர்த்தன்மையை எடுத்துவிட்டு அதை இன்னும் கொஞ்சம் சுவை கூட்டி செய்கின்றதாம் தேனி. கூட்டி கொணர்ந்து ஒரு கொம்பிடை வைத்திடும். ஆனால் அவ்வளவு தேனையை அது தானும் அனுபவிக்கிறதில்ல, அடுத்தவர்களுக்கும் கொடுக்கறதில்லை. என்ன ஆகின்றது? ஓட்டி துரத்திட்டு அந்த அவ்வளவு தேனீக்களையும் பந்தங்களை வைத்து விரட்டிவிட்டு ஓட்டி துரத்திட்டு அது வலியார் கொல மற்றவர்கள் அந்த தேனை எடுத்து கொண்டு போய் விடுகிறார்கள் அல்லவா. காட்டி கொடுத்தது கைவிட்டவாறே. அதுபோல இன்று நாம் ஏதாவது நம் கையில் கொஞ்சம் வைத்திருக்கிறோம் என்றால் அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற சிந்தனை வரணும். அட போங்க ஐயா, அது அவங்க விதி என்று பேசக்கூடாது. இதை அடியேன் சொல்லவில்லை. அயல்நாடு 1 கோடி பாராட்டிய அந்த சுவாமி விவேகானந்தர் சொல்கின்றார், ஒரு ஏழை துயரப்படுகின்றான் என்றால் அது அவனுடைய விதி என்று சொல்வதற்கு நீங்கள் இல்லை.
உங்களிடம் இருக்கின்றதல்லவா? ஆமாம், அதை அவனுக்கு கொடுப்பதற்காகத்தான் உங்களிடம் இறைவன் கொடுத்து வைத்திருக்கின்றான் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்வார். இதைத்தான் இப்பாடலின் கடைசி வரி வருகின்றது. காட்டி கொடுத்தது கைவிட்டாரே. அற்புதமான விளக்கம் அது. அதாவது நம்மிடம் ஏதாவது காசு பணம் இருக்கு, சிறுக கட்டி பெருகவாள் சொன்னார்கள் அல்லவா? அதுபோல நம்மிடம் என்ன, நமது வருமானம், நட்சத்திரம் என்ன, நமது குருநாதர் என்ன, இது எதுவுமே அடுத்தவர்களுக்கு தெரியக்கூடாது. ஆனால் இன்னைக்கு கையில் ஒரு 50 ரூபாய் இருந்தால் போதும், அப்புறம் வருகின்றதா? அதன் காரணமாகவே துயரப்படுகின்றோம். கொடுக்கிற சிந்தனையும் இல்லை. வேண்டாத நமக்கு பழக்கப்பட்ட ஒரு மொழியில் சொன்னார், தெரிகின்றதா? பந்தான்னு சொல்கிறோம் இல்லையா? வெட்டி பந்தா, ஆடம்பரம், டாம்பீகம், காட்டி கொடுத்தது கைவிட்டவாறே. ஆகவே நம்மிடம் இருக்கக்கூடியது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிந்தனை வர வேண்டும். இல்லாவிட்டால் அந்த தேனி அவ்வளவு பாடுபட்டு சேர்த்து வைத்தது அதற்கு பலனில்லாமல் அடுத்தவர்களிடம் போய்விடுகின்றதல்லவா? அதைத்தான் இப்பாடலில் சொன்னார். தமிழ் மறை என்று சொல்லக்கூடிய திருக்குறளும் அதையே சொல்லுகின்றது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று. திருமுறைகளும் திருக்குறளும் சொன்னபடி அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எண்ணம் நமக்கு ஓங்கினால் நாமும் நலம் பெறுவோம், நமது இல்லமும் நலம் பெறும். இன்றைய திருமுறை விளக்கம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடலும் விளக்கமும் நிறைவாக இருந்தது இல்லையா? இனி இன்றைய நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. உற்சவ காலங்களில், திருவிழா காலங்களில் ஏன் இந்த விழாக்களை கொண்டாடுகின்றார்கள்? பல பல வாகனங்களில் இறைவன் எழுந்தருளி திருவீதி உலா வர காரணம் என்ன? அவைகள் நமக்கு என்ன பாடத்தை நடத்துகின்றன என்று பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதன் தொடர்ச்சியாக காளை வாகனத்தில் இறைவன் எழுந்தருளுவான், யானை வாகனத்தில் இறைவன் எழுந்தருளுவான், அதன் பிற்பாடு தேரோட்டம் நடைபெறும். இவைகளை பற்றி பார்க்க போகின்றோம். காளை வாகனத்தில் இறைவன் எழுந்தருள காரணம் என்பது கொடியேற்றும் பொழுது அங்கே பார்த்தோம். அங்கே சமம், அடுத்தது நல்லது கெட்டவைகளை தெரிந்து கொண்டு ஆராய்ந்து நல்லவைகளை கடைபிடிக்கக்கூடியது, அதாவது ஆராய்ச்சி என்று அதை பார்த்தோம். மூன்றாவது காலாக அங்கே சந்தோஷம் என்பதை பார்த்தோம். நான்காவது காலாக நல்லவர்களுடைய தொடர்பு, கூட்டுறவு என்று சொல்லி அதையும் பார்த்தோம். அப்படிப்பட்ட நிலையில் நாம் இருந்தால் இறைவன் நமக்கு அதிவிரைவாக அருள் புரிவான். இதைத்தான் சித்த புருஷரான சிவவாக்கியரும் சொல்லுகின்றார். ஆடிநாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ, ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தாமே வந்து நிற்குமே என்றார்கள். இறைவனுக்கு இந்த இடத்தில் வாகனம் ரிஷப வாகனம், காளை வாகனம் என்றால் வேறு எதுவும் அல்ல. பெரிய புராணத்திலும் நாம் பார்த்திருக்கலாம். அவர்களை இறைவன் அடியார்களிடம், சிவனடியார்களிடம் செல்லும் பொழுது நடந்து போயிருப்பார். ஆனால் அவர்களுக்கு அருள் புரியும் அந்த நேரத்தில் அந்த காளை வாகனத்தில், ரிஷப வாகனத்தில் எழுந்தருளினான் என்று இருக்கும். நாம் செய்யக்கூடிய நல்லவைகள் இருக்கின்றன அல்லவா? அவைகள் இறைவனுக்கு வாகனமாக இருந்து இறைவனை நம்மிடம் அழைத்து வருகின்றன. காளை வாகனம், ரிஷப வாகனம். அடுத்தது யானை என்று சொல்லக்கூடியது வேறு எதுவும் அல்ல. எப்படி ஆரம்பத்தின் தொடக்கத்தில் மரத்தடி சேவை என்கின்ற அந்த நிகழ்ச்சியில் ஒரே ஒரு வித்தில் இருந்து, அதாவது ஒரே ஒரு விதையில் இருந்து அனைத்தும் தோன்றின என்று பார்த்தோம் அல்லவா? அவ்வளவும் ஒடுங்கும் பொழுது ஒடுங்குவதை குறிக்கக்கூடியது யானை. மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படி எல்லாம் ஒன்று அவ்வளோதான் ஆகிப்போச்சே. அதுபோல இந்த பிரம்மாண்டமான அவ்வளவு அண்டங்களும்
ஒன்றாக ஒடுங்கி போய்விடும் என்பதை நமக்கு அறிவுறுத்தவே யானை வாகனம். இதைத்தான் நமக்கு இன்னும் குழந்தைகளுக்கு பாடம் நடத்துவதைப் போல நமக்கு நடத்த வேண்டும் என்பதற்காக இறைவன் அங்கே யானை தோலை போர்த்தி இருப்பதாகவும் ஒரு தகவல் உண்டு. கிருத்திவாசன் என்று சொல்கின்றோம் அல்லவா சிவபெருமானை, அதற்கு இதுதான் அர்த்தம். இதற்கு அடுத்தது தேரோட்டம். இதை சொல்லவே மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. சில நிகழ்வுகளுக்கு நமது பழந்தமிழ் நூல்களில் ஆதாரம் கிடையாது. தேரோட்டம் என்றால் அதில் எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி, எந்த இனத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவ்வளவு பேர்களும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேர்களும் சேர்ந்து அந்த தேரனுடைய வடத்தை பிடித்து இழுத்து கொண்டு வர வேண்டும். இன்னார்தான் தேரை பிடிக்கலாம், இன்னார்தான் பிடிக்கக்கூடாது, நீ செவ்வாய்க்கிழமை பிடிச்சிக்க, நான் வியாழக்கிழமை. பலன் இல்லை. எந்த நோக்கத்திற்காக முன்னோர்கள் இதை உருவாக்கி ஒற்றுமையாக நமக்கென்று தந்துவிட்டு போயிருக்கிறார்களோ அதனுடைய அஸ்திவாரத்தை ஆட்டி படைப்பது போல பல ஊர்களில் இன்று தேரோட்டத்தை வைத்து சண்டைகளும் சச்சரவும் மிகுந்து கொண்டு வருகின்றன. தவறு தவறு தவறு. இதை மற்றவர்கள் மன்னிக்கிறார்களோ இல்லையோ, அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வமும் அந்த தவறை மன்னிக்காது. அவ்வளவு பேர்களுக்கும் அதில் உரிமை உண்டு. அது மட்டும் அல்ல, பெரிய புராணம் மாதிரி உள்ள அந்த நூல்களும் சொல்கின்றன. தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு வீட்டிற்கு வந்தவுடன் குளிக்கக்கூடாது. குளித்தால் கூடாதுதான். அங்கே இறைவனே போய் ஒருத்தர் கனவுல சொல்லி நேருக்கு நேரம் எல்லாம் பண்ணிட்டதா பெரிய புராணம் விரிவாக பேசுகின்றது. எல்லா விதமான பேதங்களையும் அழித்து அவ்வளவு பேரும் ஒன்றாக இருக்கக்கூடிய இடம் அது. தேரோட்டம் என்பது வேறு எதுவும் அல்ல. காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் தன் நாமம் கெடும் நோய் என்று வள்ளுவர் சொன்னார் அல்லவா. அதைத்தான் ஆணவமலம், கண்மாமலம், மாயாமலம் என்பார்கள். அந்த மூன்று தீய குணங்களின் காரணமாக நாம் செய்த செயல்கள்தான் அங்கே மூன்று புறமாக இருந்தன. இறைவன் சிவபெருமான் தேரின் மேல் சென்று அவைகளை சம்ஹாரம் செய்தான். அதாவது அந்த மூன்று புறங்களை மட்டும். ஆனால் உள்ளே இருந்தவர்களை தன் அடியார்களாக ஏற்றுக்கொண்டான் என்று கதை வடிவத்தில் சொல்லிக் கொடுத்தார்கள். இதை நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போக காரணம், திருமூலர் இதை விரிவாக உண்மையை சொல்லியிருக்கிறார் என்று அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன் அப்பாடலில் விளக்கமாகவே திருமுறை விளக்க பகுதியில் பார்த்திருக்கிறோம். ஆகவே தேரோட்டம் என்பது நம்மிடம் இருக்கக்கூடிய தீய குணங்களை நீக்கி இறைவன் நம்மை ஆட்கொள்ள வருகின்றான் என்பது. இதைத்தான் தேரின் அங்கே இறைவன் இங்கே எழுந்தருளி அந்த 4 குதிரைகளை பிடித்து ஓட்டி கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் நமக்காக சொல்லிக் கொடுத்தார்கள். நமக்குள் ஒற்றுமையை உருவாக்குவதற்காக வந்த, நல் குணங்களை உருவாக்குவதற்காக வந்த, தீய குணங்களை இல்லாமல் செய்வதற்காக வந்த இந்த தேரோட்டத்தில் எந்த விதமான சண்டையும் சச்சரவும், அதாவது இனப்பிரச்சனையோ மத பிரச்சனையோ வரக்கூடாது. தேரோட்டம் என்பது மறுபடியும் நிதானமாகவே சொல்லிக்கொண்டு போகின்றேன். ஒற்றுமை 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 அதற்காகவே வந்தது. அப்படி இருந்தால்தான் தெய்வமாக இருந்தால் கூட சரி நம்மை கட்டி காப்பாற்றும். இல்லாவிட்டால் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி நம்மை கட்டி காப்பாற்ற முடியாது. ஆகவே தேரோட்டத்தினுடைய விளக்கம் என்ன என்பதை பார்த்தோம். காளை மாடு என்பது நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்கள். அது இறைவனுக்கு வாகனமாக இருந்து நம்மிடம் இறைவனை அழைத்து வருகின்றது. யானை என்பது ஒடுக்கம் என்று சொல்லி அதை பார்த்தோம். தேரோட்டம் என்பது தீய குணங்களை அழித்து நல்லவைகளை தனக்காக ஏற்றுக்கொள்வது இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த தகவலையும் பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியாக இந்த திருவிழாக்களில் நமது முன்னோர்கள் அடுத்த கட்டம் எதை சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். என்ன நேயர்களே, ஆலயம் நிகழ்ச்சியும் இதில் இடம்பெற்ற செய்திகளும் கருத்துக்களும் உங்களுக்கு புத்துணர்வையும் புதிய அனுபவத்தையும் ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.